வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இடித்தது, பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சம் பல்லாரி, கொஞ்சம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புளி கரைச்ச தண்ணி, புளி இந்த நனைச்சி வச்சுருக்கேன். அது தேங்காய் வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சி தேங்காய் எண்ணெய் முதல்ல விட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் ரொம்ப கருக வேண்டாம், லேசாக வெடிச்சா போதும். இப்போ பூண்டு அது ஒரு தட்டிட்டு லேசாக தட்டி வச்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ரெண்டு பச்சை மிளகா லேசாக கீட்டி போடுங்க, உரப்பி இறங்கிடும். அப்புறம் பல்லாரி சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அப்புறம் கருவேப்பிலை கலர் மாறணும்னா கொஞ்சம் அதில் சால்ட் சேர்த்தோம்னா சீக்கிரமாக கரைஞ்சிடும். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, உங்கள் உரப்புக்கு ஏற்ப. இது வந்து ரொம்ப உரப்பு இருக்காது இந்த பொடி. நல்ல கலர் கொடுக்கும். எண்ணெயில் போட்டுட்டிங்கன்னா அதுக்கடுத்து தக்காளி போட்டுக்கலாம். இந்த கலர் வந்து ரொம்ப மாறிடக்கூடாது, கருப்பாயிடும். இந்த ஸ்டேஜ்லேயே தக்காளி போட்டு நல்லா வரும். அடுத்து புளி தண்ணி ஊற்றுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீனை ஒன்று ஒன்றா போடுங்க. ஒட்டு மாங்காய் துண்டு 2 மாங்காய் துண்டு போடுங்க. கடைசியில் தேங்காய் பால் அப்படி ஊற்றுங்க. ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டு ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அப்படி விட்டுட்டு மூடி வச்சுருங்க டக்குன்னு. இப்போ திறக்கக்கூடாது. இனி சாப்பிடும்போது தான் திறக்கணும், அது கொதிக்க வேண்டாம்.